I stayed at home. Blank. It rained. இந்த blank-க்கு வர வேண்டியது so, because. இந்த இரண்டில் எது? இந்த விஷயத்தில் இன்னும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்களா? நிறைய பேர் because I was tired, so I slept. இந்த மாதிரியாக சென்டென்சஸ் உருவாக்குறாங்க. That is actually wrong. ஸோ இன்றைய லெசன் முடிவில் நீங்கள் ஸோ பிகாஸ் இவை இரண்டையும் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் லெசன் இஸ் அபவுட் பிகாஸ் அண்ட் ஸோ. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிகாஸ் ஸோ இவை இரண்டுமே கன்ஜங்ஷன்ஸ், அதாவது ரெண்டு சென்டென்சஸை இணைக்கக்கூடிய வேர்ட்ஸ். இவை எப்போவுமே இரண்டு சென்டென்சஸ்க்கு இடையில தான் யூஸ் பண்ணப்படும். அதாவது சென்டென்ஸ்ட ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணப்படாது. இணையக்கூடிய இரண்டு சென்டென்சஸுக்கும் இடையில் யூஸ் பண்ணப்படும். முதல்ல நாங்கள் பிகாஸ் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காரணத்தை சொல்லத்தான் நாங்கள் பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். ரீசன், அதாவது முதல் சென்டென்ஸாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அதுக்கான காரணம் என்ன என்று இரண்டாவது சென்டென்ஸை இணைப்போம். ஸோ இரண்டாவது சென்டென்ஸ் காரணம். ஸோ காரணத்தை இணைக்கும் போது தான் அதுக்கு முன்னாடி நாங்கள் பிகாஸ் என்று யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டேய்ட் அட் ஹோம். ஐ ஸ்டேய்ட் அட் ஹோம், அதாவது நான் வீட்டிலேயே இருந்தேன், வீட்டிலேயே தங்கினேன். இப்போ அதுக்கான காரணத்தை நான் சொல்லணும். பிகாஸ் இட் ரெயின்ட். என்ன காரணம்? மழை பெய்ததால். இதனால் மழை பெய்ததால். இப்போ முதல் சென்டென்ஸுக்கான ரீசன் தான் இரண்டாவது சென்டென்ஸில் நாங்கள் இணைக்கிறோம் யூஸிங் பிகாஸ். ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் ரெயின்ட். மழை பெய்ததால் வீட்டிலே தங்கினேன். ஓகே, another sentence. I was late. இப்போ இதுக்கான காரணம் நான் சொல்லணும். எதை இணைக்கணும்? பிகாஸ். பிகாஸ் the bus was late. பஸ் லேட் ஆனதால் நான் லேட் ஆனேன். another one. she is happy. இப்போ ரீசன் எப்படி சொல்வீங்க? பிகாஸ் she passed the exam. அவள் எக்ஸாமில் பாஸ் பண்ணினதால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாள். ஓகே, ஸோ முதல் சென்டென்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கான காரணத்தை நீங்கள் இணைக்கும் போது பிகாஸ் யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் see so என்பது நீங்கள் யூஸ் பண்ணுவது முதலாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, அதன் ரிசல்ட், அதாவது முதல் சென்டென்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தால் அதோட விளைவு என்ன என்று சொல்லும் போது தான் so என்ற கன்ஜங்ஷனை வச்சு சென்டென்ஸை இணைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் டயர்ட். ஓகே, நான் டயர்டாக இருந்தேன். இப்போது அதனால் என்ன நடந்துச்சு? ஸோ ஐ வென்ட் டு பெட் early. நான் சோர்வாக இருந்தேன், அதனால் சீக்கிரம் தூங்க சென்றேன். நெக்ஸ்ட் ஒன், she studied hard. So she passed the exam. அவள் நன்கு படித்தாள், அதனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணினாள். கட் இட். முதல் சென்டென்ஸில் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அதன் விளைவாக என்ன நடந்துச்சு என்று சொல்லக்கூடிய பட்சத்தில், ஓகே, அந்த சென்டென்ஸை நீங்கள் அடுத்து இணைக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ என்ற வேர்ட் மூலமாக இணைக்கிறீங்க. அதனால் என்று சொல்லி. another example, the shop was closed. கடை மூடப்பட்டிருந்தது. so we went home. அதனால் வீட்டுக்கு சென்றோம். கடைக்கு போனோம், கடை மூடி இருந்ததால் நாங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்றோம். he forgot his umbrella. அவன் குடையை மறந்து விட்டான். ஸோ இப்போ அதில் விளைவு என்ன? so he got wet. அதனால் நனைந்தார். ஓகே, ஒரு ஆக்ஷனை சொல்லி அதன் விளைவை சொல்லும் போது so என்று சொல்லி நீங்கள் விளைவை சொல்கிறீங்க. அதே போல் ஒரு ஆக்ஷனை முதல்ல சொல்லி, ஓகே, ஒரு சென்டென்ஸை முதல்ல சொல்லி
அது ஏன் நடந்துச்சு என்ற காரணத்தை இணைக்கும் பட்சத்தில் பிகாஸ் சேர்க்குறீங்க. This is the theory. So which is very simple to make sentences using because and so. Don't be confused. Try to make your own sentences to practice, and if you can, comment them below. Let's check them all. Let's meet with another lesson. Until that, take care.